என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். கடவுளுடைய அனுகூலத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் ஒத்தாசையினாலும் மனுஷுடைய கண்களில் கிடைக்கப்பட்ட தயவினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்கள் தகப்பனை விட்டு விடாதபடி உறுதியாக பற்றி கொண்டு அவரை தொடர்ந்து அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடுகிறபடினால் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம கையில் பெரிய ஆசீர்வாதத்தின் பொக்கிஷமே இருக்கிறது. இதை நித்தமும் படித்து பார்க்கும்போதே ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்குது. நானும் படித்த பைபிள் இப்போ ஒரு புது பைபிளே எடுத்திருக்கிறேன் பார்த்துங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் வேதங்களை வாசிக்க வாசிக்க ஒரு புதிய அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குது. ஒரு புதிய அபிஷேகம் அது மாத்திரம் கிடைக்குது. ஒவ்வொரு முறை என்னன்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தன்மைக்குள்ள இந்த வேத வசனம் நம்மளை கொண்டு போகிறது. முன்னாடி ஏனதானமாக விளையாட்டு பிள்ளையாக ஏதோ விருப்பம் இல்லாத போல் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறி இருக்குது இல்லையா? இப்போ குடும்ப பொறுப்பு வந்துருச்சு. வேலைக்கு போகலன்னா நம்ம குடும்பத்தை நடத்த முன்னாலாம் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போகல, வீட்டில் வந்தால் சண்டை போட்டால் பரவாயில்ல, சோறு கிடைக்கும், அக்கா வீடு இருக்குது, அம்மா வீடு இருக்குது, தங்கச்சி வீடு இருக்குது, தம்பி வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அப்படி நம்ம என்ன பண்ணோம்? வீட்டு வாழ்க்கை நடத்துறது கூட ஏமாற்றி ஓடின காலங்கள்லாம் உண்டு. எப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பிச்சோமோ, எப்பொழுது அவருடைய ஆவி நம்ம மேலே ஊற்றப்பட்டதோ அந்த நாட்கள் இருந்து நம்மளை அறியாத ஒரு பயம் நமக்குள் ஏற்படுகிறது. அதான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 27வது வேத வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை ஆராய்ந்து பார்க்கிறது. அல்லேலூயா. எப்படி பார்க்குறாங்க? கர்த்தர் தந்த என்ன பண்ணுதுங்க? ஆவி கர்த்தர் தந்தது தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு பயம் என்ன பண்ணுது? நம்மளை அறியாமலே ஏற்படுது இல்லையா? அப்போ நமக்குள்ள ஒரு நடுக்கம் காணப்படுது. ஏன் காணப்படுது? எதனால அந்த நடுக்கம் வருது? இந்த பரிசுத்த ஆவி வந்தனால தானே. இந்த ஆவி நம்ம கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? சிந்திச்சு பாருங்க. நம்ம போக்கில நம்ம வாழ்ந்த காலங்கள் உண்டு. இப்போ கர்த்தர் தந்த அந்த ஆவி என்ன பண்ணுதுங்க? நமக்கு தீபமாக இருக்குது. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் என் பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எப்படி இருக்குதான்? வெளிச்சமாக இருக்குது. அப்போ இந்த வேத வசனங்களை படிக்கிற என் அன்பு சொந்த பந்தங்களே, நீங்க எப்படி இருக்கிறீங்களா? கர்த்தர் தந்த ஆவினால் தீபம் உள்ள மனிதர்களாக காணப்படுகிறீங்க. அப்படின்னு வெளிச்சம் இல்லையா? நீங்க பிறருக்கு என்ன பண்றீங்க? முன்னாடி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோம். பவுல் ஒரு மனிதனை அனுப்பும் பொழுது முன்பு அவன் உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்? நம்ம இருவருக்கும் பிரயோஜனம் உள்ள மனிதனாக மாறுகிறான். அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? அவன் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று என்ன அவனுக்குள் வந்த பிறகுதான் அவன் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய நிலைமை மாறுது இல்லையா? நீங்கள் பவுல் கூட எடுத்து பாருங்க. சவுலா இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான்? முரட்டாட்டமான மனுஷனாக இருந்தான் இல்லையா? எப்போ அவனுக்குள்ள மாற்றம் வந்தது? அப்போ ஆவியானவர் அவனுக்குள்ள வந்த பிறகுதான் அவன் எப்படியா இருக்கிறாங்க? வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தீபமாக மாறுறான் இல்லையா? அப்போ அந்த வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? பிரகாசிக்க பண்ணுது. இன்னைக்கு நம்ம பிறர் நம்மளை குறித்து பேசுகிறாங்கன்னா என்ன? முன்னாடி இவன் இப்படிப்பட்ட மனுஷன்பா, எவ்வளோ ஏகுதனம் பண்ணுவான், எவ்வளோ ஏமாற்றுக்காரன், எவ்வளோ பொய் பேசுவான், எவ்வளோ பித்தலாட்டக்காரன், நம்மளை குறித்து நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா? இப்போ கடவுளுக்குள்ள வந்த பிறகு அவர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்த போது நமக்கு என்ன பண்ணுங்க? ஒரு இனப்புரியாத ஒரு பயம் வருது. தேவையில்லாத ஒரு அச்சம் ஏற்படுது. ஐயோ, யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ என்கிட்ட அந்த பயம் நடுக்க நமக்கு காணப்படுது இல்லையா? அப்போ இன்னைக்கு தேவன் கொடுத்த அந்த ஆவினால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிறது, உங்கள் வாழ்க்கையை பலப்படுது. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து உயர பறக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோமா? எல்லா இடங்களுக்கும் சாட்சி உள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம்.
அப்போ பரிசுத்த ஆவி வந்து ஒரு மனிதனை வெளிச்சத்துக்குரிய மனிதனாக மாற்றுகிறது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறட்டும், இருள் அகன்று போகட்டும். கர்த்தர் கொடுத்த ஆவி உங்களுக்குள் தீபமாக இருக்கட்டும். அந்த தீபத்தை கொண்டு பலருக்கு வெளிச்சத்தை கொடுங்க. நீங்கள் இருளாக மாறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.